ஹலோ குழந்தைகளே, தாத்தா எங்கே இருக்கிறீங்க தாத்தா? வாங்க தாத்தா, உங்கள் மூஞ்சை காட்டுங்க தாத்தா. என் செல்வங்களே, இதோ என் முகம். பார்த்த ஞாபகம் இல்லையா? உங்களை மறக்க முடியுமா தாத்தா? உங்களை மறக்க முடியுமா தாத்தா? தாத்தா, ஒரு கதை சொல்லுங்க தாத்தா. ம் கதை சொல்கிற, பாட்டு பாடுற, டான்ஸ் ஆடுற. என்ன தாத்தா, இப்போத்துக்கு ஒரு கதை சொல்லுங்க. ஓகே, கேளுங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம், once upon a time, there was a boy in Jerusalem. ஓகே, ஒரு முறை அவங்க அம்மாவும் இவனும் ஒரு திருமண சம்பவத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்டு இருந்தார்கள். அப்புறம் தாத்தா, அப்புறம் எல்லோரும் நல்லா சாப்பிட்டு இருந்தாங்க. பிரமாதமான விருந்து, கல்யாண சமையல், சாதம், காய்கறிகளும் பிரமாதம், ரசம் கூட இருந்துச்சு, சூப் இருந்துச்சு, என்னெல்லாம் இருந்துச்சு. என்ன ரசம்னாக்கா திராட்சை ரசம். அப்போ எல்லோரும் சாப்பிட்டு இருந்தாங்க. திடீர்னுட்டு அந்த திராட்சை ரசம் ஆகிப்போச்சு. பாதி பேர் தான் சாப்பிட்டாங்க, அதுக்குள்ளே ஆயிடுச்சு. மீதி பேரெல்லாம் இருந்தாங்க. அந்த கல்யாண வீட்டுக்காருக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. திராட்சை ரசம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு, இந்த பையன் அவங்க அம்மா கிட்ட அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் ஆகிப்போச்சுங்கோ, என்ன பண்ணுறது தெரில அப்படின்ட்டு கவலைப்பட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த அம்மாவுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த பையன் அவங்க மகன் அவன் அதிசய பிறவி. அவன் கடவுள் மாதிரி பிறந்தான். சரி, இவங்கிட்ட சொல்லி பார்க்கலாம் சொல்லிட்டு அவங்க அம்மா இந்த பையன்கிட்ட இயேசு, அந்த பையன் பேர் இயேசு, இயேசு இவங்க வீட்டில் இந்த திராட்சை ரசம் ஆகிப்போச்சுப்பா, அதனால் அவங்க ரொம்ப கவலைப்பட்டுருக்குறாங்க, என்ன பண்ணுறது தெரியலையா ராஜா அப்படின்னு. அதுக்கு நான் என்னம்மா பண்ணுறது என்ன? இல்லை ராஜா, சொல்கிறேன், நீ எதனா பண்ண முடியுமா? என்னம்மா, நான் சின்ன பையன், என்கிட்ட கேட்டால் என்னம்மா பண்ணுறேன் நான் அப்படின்னு சொன்னான். சரி, அவங்க அம்மாவும் பேசாமல் ஆயிட்டாங்க. அப்போ இந்த பையனுக்கு அவன் அம்மா மேலே ரொம்ப உயிர். எங்கள் அம்மா ஆசைப்பட்டு கேட்டாங்களே, அவங்களுக்கு நான் எந்த வழியில் நான் அவங்களுக்கு உதவி பண்ணுவேன், இந்த திராட்சை ரசத்தை நான் எங்கேருந்து கலந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் அவங்க அம்மாவுக்கு கூட அந்த பையன் மேலே ஏதோ ஒரு இது நம்பிக்கை இருந்துச்சு, இவனால் எதனா பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க அம்மா அங்கே இருக்கிற வேலைக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் எல்லாத்துலேயும் இந்த ஜாடிங்கெல்லாம் இருந்துச்சு, இந்த ஜாடிங்களெல்லாம் கொஞ்சம் தண்ணி ரொப்பி வைங்கோ அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் எல்லாம் தண்ணி ரொப்பி வச்சாங்க. அப்புறம் வச்ச உடனே இந்த பையன் பார்த்தான். சரி, என்ன பண்ணுறதுன்ட்டு அவங்க அப்பா, நம்ம அப்பா தான் அவர்கிட்ட பார்த்து, அப்பா, இவங்க திராட்சை ரசம் இல்லைன்ட்டு கவலைப்பட்டிருக்காங்களே,
நான் உன் பேரால நான் இந்த தண்ணியை வந்து திராட்சை ரசமா பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அருள் தரியான்னு மனசில் நினச்சிக்கின்னு மேலே அவன் அப்படியே யோசித்து ப்ரே பண்ணிவிட்டு சரி இந்த தண்ணி மேலே கையை வச்சு இந்த தண்ணியெல்லாம் திராட்சை ரசமாக மாறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசில் நினச்சிக்கின்னு சரி நீங்கள் எல்லாம் இதை எடுத்து எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணுங்க சொல்லுங்க. இந்த தண்ணியை நோட்டெல்லாம் திராட்சை ரசம் ஆகி போச்சுனாக்கா இந்த தண்ணியை கொண்டு போய் கொடுன்றாரு அப்படின்ட்டு அவங்க சொன்னான்ட்டு அந்த ஒரு ஸ்பூனில் ஒரு கிளாஸ் இருந்துச்சு. அந்த கிளாஸில் அந்த தண்ணியை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா திராட்சை ரசத்தை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பர் திராட்சை ரசம். ஆனால் குச்சி பார்த்தோன்னா திராட்சை ரசம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அது எல்லோரும் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு உட்காந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் அவங்க கிளாஸில் ஊற்றி வச்சு கொடுத்தாங்க. எல்லோரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஓ மை காட், வாட் அ கிரேட், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது திராட்சை ரசம். எல்லார் வீட்லேயும் கல்யாணம் ஆனாக்கா முதல்ல கொஞ்சம் நல்லா ரசத்தை கொடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணிக்கிட்டே கலந்து சப்புடி எல்லாம் கொடுப்பாங்க. இது என்னக்கா சூப்பராக இருக்குதுட்டு எல்லாருமே சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டாங்க. இந்த இயேசு அந்த பையன் முதல்ல செய்த மிராக்கல் இது தான். ஓகே, கதை கேட்டிங்களா? வணக்கம்.